தமிழகம் முழுவதும் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் மூலம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையான ஆர்ப்பாட்டம், எந்த இடத்தில் நடைபெற இருக்கிறது, யார் தலைமையில் நடைபெற இருக்கிறது, கூடுதல் விவரங்கள். சரவணன் வணக்கம். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இன்று காலை கூட இந்த சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பும் மக்கள் அதிகம் கூடும் கழக அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான அதிமுகவினர் கலந்து கொள்ள வேண்டும், அதே போல பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் உள்ளதோடு கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வசாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும் 6 வயது சிறுமி முதல் 60 வயது கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.